என்ன பண்ணாராம், ஒரு பேப்பரில் வந்து ஜெர்மனி ஒரு இடத்துல இருக்கும், இத்தாலி ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம். நீங்கள் கிழிச்சப்போ முன்னாடி பேஜ் மட்டும்தான் பார்த்தீங்க, பின்னாடி பேஜில் ஒரு அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கனவு மெய்ப்படலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதர்கள் சரியாக இருந்தால் போதும் உலகம் மிக சரியாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா கூட வந்து விளையாடுறதுக்கு கூப்பிட்டுச்சான். அவங்க அப்பா என்ன பண்ணாராம், ஒரு பேப்பரில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து உலக மேப் இருந்துச்சான். கிழிச்சு போட்டு இதை ஒட்ட வச்சிரு, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாராம். அந்த குழந்தை உடனே வேகமாக என்ன பண்ணிச்சாமா, அரேஞ்ச் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்தில் கூப்பிட்டுருச்சாமா அவங்க அப்பாவை. அவங்க அப்பாவுக்கு ஒரே பெரிய ஆச்சரியமாமா, எப்படா ஜெர்மனி ஒரு இடத்துல இருக்கும், இத்தாலி ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம், பாகிஸ்தான் எல்லாம் கிழிச்சு போட்டிருந்தோமே, எப்படி இவ்வளோ வேகமாக இதை அலைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாங்களாம். அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்டாராமா அவங்க அப்பா, எப்படி இவ்வளோ அழகாக அலைன் பண்ண அப்படின்ட்டு. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சாமா, அப்பா நீங்கள் கிழிச்சப்போ முன்னாடி பேஜ் மட்டும்தான் பார்த்தீங்க, பின்னாடி பேஜில் ஒரு ஹியூமன் ஃபேஸ் ஒன்று இருந்துச்சு. எனக்கு வந்து எந்தெந்த நாடு எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு மனிதனுக்கு மூக்கு எங்கே, காது எங்கே, வாய் எங்கேங்கிறது எனக்கு தெரியும். அதை கரெக்டாக அலைன் பண்ண எனக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங் மிக அழகாக நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நோக்கம், இலக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் மிக அருமையான இலக்குகளை மெய்ப்பட வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதே போல் இன்னொரு நல்ல ஸ்டோரியோட மீண்டும் ஒரு முறை உங்களை நான் இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கார்த்திக், 5K கார் கேரிலிருந்து. நன்றி, வணக்கம்.